கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட லைவ்ல வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அந்த காரியத்த எனக்கு ஏவினார். நான் ஒரு 12 நிமிடம் எல்லா வியாதிகளையும் சொல்லி நான் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா அந்த ஜெபத்தின் மூலமா பெரிய காரியங்கள செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஒரு வியாதியில ஒருத்தவங்களுக்கு கர்த்தர் சுகத்த குடுத்தார். அத குறிச்சு தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியைக் கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரம் நம்ம தலை மேல வைக்கும்போது, நாம பிறருக்காக ஜெபிக்கும்போது, நிச்சயமா அவருடைய கரம் அவங்கள தொட்டு சுகமாக்குங்க. ஏன்னா, பாருங்க, இவ எதிர்பார்க்கவே இல்ல. ஆண்டவரோட வார்த்தைய கேட்கறதுக்கு தான் அந்த ஜெபாலயத்துக்குள்ள அவ வரா. தனக்கு அன்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்ன்றது அவளுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அவருடைய வார்த்தைய கேட்கறதுக்காக அவ போறா. ஆனா, அவளுக்கு அன்னைக்கு தான் சுகம் கிடைக்க போகுதுன்றது அவளுக்கு தெரியாது. ஆனா, கர்த்தர் பாருங்க அவள தேடி வந்து பாருங்க, அவகிட்ட அவரே பேசுறார். அங்க இருந்தா. அப்ப இயேசு தான் அவள கண்டுன்னு இங்க போட்டிருக்கு 12ஆம் வசனத்துல. இயேசு அவளைக் கண்டு தம்மிடத்தில் அழைத்து, "ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய்ன்னு" சொல்லி அவளுக்கு ஒரு விடுதலை குடுக்குறார். அப்ப அவளுக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கும். 18 வருஷமா அவளால நிமிரவே முடியல. நெறைய பேரோட வாழ்க்கையில கூட இது சரீர பலவீனமாவும் இருக்கலாம். நம்மளால ஒரு ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ள முடியாத பலவீனமாவும் இருக்கலாம். நம்மளால நிமிரவே முடியல. என் தலை நிமிராமயே இருக்கு. என்னால எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியல. எல்லா இடத்துலயுமே நான் தலை குனிஞ்சு இருக்கேன்னு நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்கள பார்த்து தாங்க இந்த வார்த்தைய சொல்றார். அவரால நிமிர்த்த முடியாததும், அவரால கூடாததும் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லங்க. நீங்க விசுவாசிங்க. நிச்சயமா அவரால எல்லாமே கூடுங்க. இவ எதிர்பார்க்கவே இல்லங்க. எதிர்பார்க்காத நேரத்துல தான் நம்ம வாழ்க்கையிலயும் அவரு செய்வாருங்க. சாத்தியம் எல்லாவற்றையும் சாத்தியமாக்க நம்ம தேவனால முடியும். நம்ம நெனைக்கிறோம், இதெல்லாம் நடக்காது. இதுக்கப்புறம் எங்க நடக்க போது? நம்ம நெறைய விஷயங்கள கண்டு நம்ம சோர்ந்து போறோம்ல. நீங்க சோர்ந்தே போகாதீங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற வேலை வரும்போது, நிச்சயமா உங்கள எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவிப்பார். இவளுக்கு வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை உங்களுக்கு குடுத்தார். அதுபோல உங்களுக்கு எல்லா சூழ்நிலையும் விடுதலை குடுப்பார். நீங்க நெனைக்கிறீங்களா? என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ள முடியல. என்னால எந்த உயர்வையும் பெற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி நீங்க வருத்தப்படுறீங்களா? நீங்க வருத்தப்படாதீங்க. உங்க சரீர பலவீனமா இருக்கட்டும், உங்களுடைய வீட்ல இருக்க எந்த விதமான பிரச்சனையா இருக்கட்டும், இயேசுவால எல்லாவற்றையும் மாற்ற முடியுங்க. இவளுக்கு அ கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நிமிரச் செய்தது போல, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிமிரச் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் அவள் மேல கைய வச்சு அவள பார்த்த உடனே அவள் நிமிர்ந்து தேவன மகிமைப்படுத்தினாளாம். உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மைய செய்யப் போறாரு. நீங்களும் வியாதியிலிருந்து குணமாக போறீங்க. உங்க பிரச்சனை, போராட்டம் எல்லாத்துலருந்து விடுதலையாக்க இயேசுவால கூடும்னு நீங்க விசுவாசிங்க. நிச்சயமா எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவரால கூடுங்க. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, அவர் மகிமைய கண்டிப்பா பார்ப்பீங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நிச்சயமா உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.